ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விலாஸில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் காசி யாத்திரை ட்ரிப்பில் டே 5ல் காலையில் அயோத்தியா போனோம். அங்கேருந்து மதியம் கிளம்பி நிமிஷர் அப்படின்னு சொல்லப்படுற நைமிஷாரண்யம் போக ஆரம்பித்தோம். நைமிஷாரத்தில் நாங்கள் பார்த்த இடங்கிறது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடம் அயோத்தியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்ரீமன் நாராயணன் எழுந்து இருக்கும் திவ்ய தேசங்கள் முக்கியமானது 108 ஆழ்வார்களால் பாடப்பட்டுள்ளது. அவற்றில் வடநாட்டு திருத்தலங்கள் 12, அதில் 2வது திவ்ய தேசம் இந்த நைமிசாரண்யம். 108 திவ்ய தேசங்களில் 97 திவ்ய தேசமும் இந்த நைமிசாரண்யம். உத்தரப்பிரதேசத்தில் லட்சுமிபுரி என்று சொல்லப்படும் லக்னோவிலிருந்து 90 மைல் தூரத்தில் இருக்கும் ஊர். கோமதி நதிக்கரையில் சக்கரதீரத்தில் பெருமாள் இங்கே இருக்கிறாரு. இந்த ஊரில் பகவான் விக்கிரக ரூபத்தில் பெருமாள் இல்லைங்க, காட்டு ரூபத்தில், வன ரூபத்தில், மன ரூபத்திலேயே பெருமாள் இங்கே இருக்கிறாருங்க. இந்த ஊருக்கு நைமிசாரண்ய பேர் எதனால் வந்ததுனாக்கா, ரிஷிகள்லாம் கூடி சத்திரையாக, அதாவது பலர் கூடி லோக சம்பத்திற்காக செய்ய வேண்டும் என விரும்பினார். பல நாட்கள் செய்யாக சத்திரையாக அதற்கு சரியான இடம் தேடும்போது பிரம்மா தர்பையை சுற்றி சக்கரமாக செய்து ஓட விடும்போது அங்கங்கே சுற்றி இந்த சேத்திரத்தில் வந்து நின்னதுங்க. நேமினாக்கா சக்கரத்தோடு விட்டங்க. நேமி வந்து தட்டி நின்றபடியெல்லாம் இந்த ஊர் காட்டில் இருக்கிறதுனால நைமிசாரண்யம் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதுங்க. இந்த ஊருக்கு இன்னொரு பேர் நிமிஷர், அதாவது நிமிஷம் என்றால் தர்பை புல் நிறைய உள்ள காடு அப்படின்னு சொல்லலாம். தர்பை புல்ல காடு கீழே இருந்தனால தான் இதுக்கு வந்து நைமிசாரண்யம் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ராஜ்காட்டுங்கிற கோமதி ரிவர், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனுமன் கட்டி டெம்பிள், அடுத்து 3வது நம்ம பார்க்க போகிற இடம் தேவநாராயணன் திவ்ய தேசம், 4வது நம்ம பார்க்க போகிற இடம் வந்து திரிசக்தி தேவி டெம்பிள், அடுத்ததாக 5வது நாம் பார்க்க போகிற இடம் வந்து வேதவியாசர் தபஸ்தனம் செய்த இடம், 6வது சக்கர தீர்த்தம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் நைமிசாரண்யம் போய் சேர்ந்தோடனே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டோ ஒதுக்கி எங்களுக்கு ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நாம் ராஜ்காட்டு, அதாவது கோமதி ரிவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போனோங்க. ரொம்பவும் புராதனமாக கஷேத்திரங்க இந்த நைமிசாரண்யம். அனைத்து புராணங்களும் பிறந்த இடம் கோமதி நதி. இந்த கோமதி நதி வடக்கே ஹிமாச்சல் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி போய் துவாரகாவில் இறுதியில் கடலில் கலக்குதுங்க. சக்கர தீர்த்தத்தில் தீர்த்தமாட அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாங்கள் நைமிசாரண்யத்தில் கோமதி ரிவர் இங்கே வந்து சேரப்போ சாயந்தரம் 5:30 மணிக்குங்க. 5:30 மணிக்கே பாருங்களேன், ஊரெல்லாம் ரொம்பவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோமதி நதி வந்து கங்கா நதியோட உபநதிங்க. இங்கே சத்யநாராயண விரதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சத்யநாராயண விரதம் செய்கிறவங்க முதல்ல இந்த நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு விரதம் பண்ணிவிட்டு சக்கர தீர்த்தத்தோட நீரை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த சத்யநாராயண விரதம் முடிவடையுங்க. காட்டு ரூபம் வனரூபம் என்ற உடையில் இயற்கையின் வடிவமாக பெருமாள் இங்கே இருக்கிறாருங்க. 88,000 முனிவர்கள் பக்கத்தில் இங்கே வந்து யாகம் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த கோமதி நதி வந்து நீராடினா அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது புராணம் சொல்லுதுங்க. நாங்கள் கோமதி நதி தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் வந்து திரிசக்தி தேவி டெம்பிள். இந்த ஆட்டோலேயே எங்களை வந்து அங்கே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்பவும் அற்புதமான இடங்க இந்த கோயில். இப்போ ரீசெண்டாக தான் இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த திரிசக்தி தேவி டெம்பிள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அது பக்கத்துலேயே பாருங்கள் அந்த பெரிய பில்டிங் தெரியுதாங்க. அந்த பில்டிங்கை தான் வந்து ஆந்திரா ஆசிரமம்னு பேர். நாம் இங்கே வர்றப்போ முன்னாலேயே நம்ம புக் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி புக் பண்ணினா ஒரு ரூம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி ரூம் வந்து 1700 ரூபாய். நம்ம குரூப்பாக வந்தோம் அப்படின்னாக்கா முன்னாலேயே நம்ம புக் செஞ்சால் நம்மளுக்கெல்லாம் தென்னிந்திய சாப்பாடெல்லாம் இங்கே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாயந்தர வேளையில் அந்த ரம்யமான அந்த பெரிய பெரிய அந்த விஷ்ணுவோட சிலை, இந்த சைடு வந்து மகாலட்சுமியோட அற்புதமான பெரிய சிலை எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நாங்கள் குரூப்பாக போனதுனால எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சிவாய. நைமிசாரண்யத்தில் உள்ள திரிசக்தி தாம் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். மிக அற்புதமான கோயில். ஈசனுக்கு நேரே பின்பகுதியில் மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான ஓம் நமோ நாராயண விஸ்வரூப தோற்றம். அழகான கோயில்.
காசி யாத்திரையிலே 6வது நாளாக இந்த நைமிசாரண்யம் யாத்திரை. உள்ளே கோயிலிலே நுழைந்தவுடன் ஈசன் தரிசனம். இந்த திரிசக்தி தேவி சிலையை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. சிங்க வாகனத்தில் திரிசக்தி தேவி இங்கே 3 தெய்வங்கள், அதாவது பார்வதி தேவி, மகாலட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, அந்த 3ம் இணைஞ்சு இந்த கோயிலில் இந்த திரிசக்தி தேவியோட பெரிய உருவத்தை நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. திரிசக்தி தேவி கோயிலிருந்து நாங்கள் அடுத்து போனது ஹனுமான் கட்டி டெம்பிள், நைமிசாரண்யம். இங்கே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குதுங்க. ராமாயண கதையில் ஐராவணன் மைராவணன் ரொம்ப ஃபேமஸான கதைங்க. அது நடைபெற்ற இடம் இந்த இடங்க. அந்த கதை என்னன்னாக்க, ராவணன் யுத்தம் நடக்கும்போது மகிராவணன் ராமலட்சுமணன் மாயா ரூபத்தில் பாதாள லோகத்தில் போய் அடைச்சி வச்சுட்டாருங்க. மகிராவணன் பாதாள லோகத்தின் ராஜா. அப்போ ஆஞ்சநேயர் தன்னுடைய சூட்சும ரூபத்தில் பாதாள லோகத்துக்கு சென்று மகிராவணனை வதம் செய்து தன்னுடைய விஸ்வரூபத்தை வெளிக்கொணர்ந்து ராம லக்ஷ்மணனை தன்னோட புதத்தில் ஏந்திக்கிட்டு வெளியில் பிரவேசித்த இடம் தாங்க இந்த அனுமன் கட்டி. ஆலயத்தில் அனுமன் சிலை மிக அற்புதமாக இருக்குதுங்க. அனுமன் மகிராவணனிடம் சண்டையிடும் சிலையை கோயிலுக்கு வெளியிலேயே நம்மளை வரவேற்குதுங்க. நைமிசாரண்யத்தில் விசிட் பண்ண வேண்டிய முக்கியமான டெம்பிளில் இந்த அனுமன் கட்டியும் ஒன்றுங்க. நாங்கள் அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பி தேவராஜ பெருமாள் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போனோங்க. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடங்க இந்த தேவராஜ பெருமாள் கோயில். இந்த ஆலயம் தென்னிந்திய திராவிட ஆர்கிடெக்டர் அந்த வடிவில் கட்டியிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப கோயிலில் புனரமைப்பு வேலையெல்லாம் நடைபெற்று கொண்டிருந்ததுங்க. இந்த ஆலயம் ரொம்பவும் பழமையான ஆலயங்க. இங்கே வரதராஜன் தேவராஜ பெருமாளாக எழுந்தறி இருக்கிறாருங்க. தாயார் ஹரிலட்சுமி தாயார். வாங்க நாம் இப்போ உள்ளே போகலாம். ஆலயத்தின் உள்ளேயே மாணவர்கள் வேதங்களை கற்கிறாங்க பாருங்கள். இந்த ஆலயம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க. தேவராஜ சுவாமியை இப்போ நாம் தரிசனம் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அடுத்ததான் நாங்கள் அங்கேருந்து வியாச மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போனோங்க. இதுதாங்க வியாச மகரிஷியோட என்ட்ரன்ஸு. வலது பக்கம் வியாச மகரிஷி ஆசிரமம், இடது பக்கம் இருக்கிறது மனு சத்ருபா தபஸ் செய்த இடம். நாம் முதல்ல வியாச மகரிஷி ஆலயத்துக்கு போகலாங்க. வியாச மகரிஷி பத்ரிநாத்தில் வேதங்களை இயற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேத வியாசர் புராணங்களை உருவாக்கி வேதங்களை 4 பகுதிகளாக பிரித்த இடங்க இது. அவ்வாறு பிரித்து ஜெமினி, அங்கீரா, பைல், சுக்தேவு, வைஷம்பாயம் மற்றும் சுத் ஆகிய தனது சீடர்களுக்கு உபதேசித்த இடங்க. இங்கே தான் வியாச மகரிஷி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதே போல் அஷ்டாதச புராணங்களை இயற்றிய இடங்க இது. பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், ஸ்கந்த புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமா புராணம், வராகா புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம். இந்த அஷ்டாதச புராணங்களை வியாச மகரிஷி இங்கே தாங்க இயற்றினார். இந்த இடம் அந்த காலத்தில் முனிவர், ரிஷிகள் எல்லாரும் யக்ஞம் செய்த இடங்க. உள்ளேயே யக்ஞ வாட்டிக்காவும் இருக்குது. இங்கே இருக்கிற மரத்தில் கீழே உட்கார்ந்து தான் வியாசர், சுகாச்சாரியார், சூதகா முனிவர், சௌனகாதி ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்தோட மகிமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், அத்தனையுடைய ஓலைச்சுவடியும் வியாசருடைய அந்த கோயில் இருக்குதுங்க.
வியாசருடைய சந்நிதியில் வியாசரை சுற்றிலுமே ஓலைச்சுவடிகளால் நிரம்பி எழுந்தருளி இருக்கிறாருங்க. அடுத்ததான் நம்ம மனு ரிஷி தபோவன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோங்க. இதுவும் அங்கே வந்து இந்த வியாச கட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இதுதாங்க மனு சத்ருபா ஆலயம். பிரம்மா முதல்ல சிருஷ்டித்தவங்க மனுஷ சத்ருபா. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை தான் மனுஷ்ய அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த மனுப்பு மற்றும் சத்ருபா இந்த பிரதேசத்தில் 23,000 ஆண்டுகள் தவம் செய்த இடங்க இது. நாங்கள் அங்கேருந்து அடுத்து போனது வந்து சூத்தகாடி ஆலயம். சூத்த மகரிஷி ஆலயங்க இது. வேதவியாசரோட சீரரான சூத்த மகரிஷி இந்த இடத்துல 88,000 முனிவர்களிடம் வந்து சொற்பொழிவு செய்த இடங்க இது. முதல்ல சூத்த மகாமுனி சத்யநாராயண விரதம் செஞ்ச இடங்க இது. ஆந்திராவில் சத்யநாராயண விரதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே சத்யநாராயண விரதம் செய்வது மிக புண்ணியம். இங்கே ராதாகிருஷ்ணர் பலராமர் பூஜை செய்கிறாங்க. பக்கத்துலேயே சூத்த மகாமுனி சிலையும் இருக்குதுங்க. நாங்கள் அடுத்து மிகவும் புகழ்பெற்ற சக்கர தீர்த்தத்துக்கு போக ஆரம்பித்தோங்க. நைமிச்சாரண்யம் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான முக்கியமான இடங்க இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நேமின்னாக்கா சக்கரத்தோடைய விட்டம் அப்படின்னு பேர். நேமி வந்து தட்டி நின்றபடியால் இந்த காட்டில் இருக்கிறபடியால் இந்த இடத்துக்கு வந்து நைமிச்சாரண்யம் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதுங்க. இந்த கலியுகத்தில் யக்ஞம் செய்வதற்கு பவித்திரமான இடத்தினை காட்டுமாறு ரிஷிகள் பிரம்மாவிடம் கேட்டபோது தனது தர்பையை சக்கர வடிவத்தில் உருவாக்கி வீசி எறிந்த போது அந்த சக்கரம் பல இடங்களில் சுற்றி திரிந்து இந்த இடத்துல தட்டி நின்றதுங்க. இந்த சக்கரம் எங்கே தட்டி நிற்கிறதோ அந்த இடமே யாகம் செய்வதற்கு மிக பொருத்தமான இடம் அப்படின்னு பிரம்மாவில் நிலைநிறுத்தப்படுங்க இந்த சக்கர தீர்த்தம். ரிஷிகள் முனிவர்களே மறுபடியும் பிரம்மாவிடம் சென்று நீங்கள் காட்டிய இடம் ரொம்ப காடாக இருக்குது, எந்தவித மனித நடமாட்டமும் இங்கே இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் எப்படி யாகம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டபோது எந்தவித தடைகளும் நடைபெறாமல் இருக்க விஷ்ணுவோட போய் முறையிட்டனர். மகாவிஷ்ணுவிடம் பிரம்மா யாகம் செய்ய எங்களுக்கு இந்த இடத்த தான் காட்டினாரு, நீங்களாவது எங்களுக்கு யாகம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுங்க அப்படின்னு வேண்டினார். அப்போது விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை சுழற்றி என்னுடைய சக்கரம் எங்கே விழுகுதோ அங்கேயே நீங்கள் பயம் இல்லாமல் யாகம் செய்யலாம் அப்படின்னு அருளினார். அந்த சுதர்சன சக்கரமும் எல்லா இடங்களும் அலைஞ்சி இந்த பிரதேசத்திலேயே விழுந்து நைமியும் சக்கரமும் ஆகிய இரண்டும் பாதாளத்தில் விழுந்து மறைந்ததுங்க. அந்த விழுந்த உடனேயே அந்த இடத்துல உத்திர ரூபத்தில் ஜலம் உற்பத்தியாகி லிங்காக்கிருதியில் பொங்கி வெளியில் வந்ததுங்க. இதோடு முனிவர்கள் ஆதிபராசக்தியை பூஜை செய்து ஜல உற்பத்தியை மகாசக்தி இங்கே வந்து அமைதிப்படுத்தினாருங்க. லலிதா தேவி இங்கே சுயம்புவாக எழுந்தருளாருங்க. இந்த சக்கர தீர்த்தத்தில் இறங்கி சுத்துப்புறமும் நம்ம சுற்றி வர்றப்ப நம்மளே அருமாலையே நம்மளை தள்ளிக்கிட்டு போகுதுங்க. ஏன்னா தண்ணி இங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக மேலே வருதுங்க. நைமிச்சாரண்யம் வர்றப்ப தப்பாமல் இங்கே ஸ்நானம் செய்யறதும், அப்படி ஸ்நானம் செய்ய முடியாட்டியும் இந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் தெளித்து கொள்ளலாங்க. நைமிச்சாரண்யம் மிக முக்கியமான இடங்க. இந்த சக்கர தீர்த்தம் மற்றும் லலிதா தேவி கோவில் இரண்டும் மிகவும் பார்க்க வேண்டிய இடங்க. இந்த சக்கர தீர்த்தத்தை சுற்றிலையுமே பூதேஸ்வர் கோயில் மற்றும் சின்ன சின்ன கோயிலெல்லாம் சுற்று பக்கமும் இருக்குதுங்க. ரிஷி முனிவர்கள் எல்லாம் யாகம் செய்கிறப்ப அந்த யாகம் வந்து தடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை இங்கே வந்து மரத்த ரூபத்தில் இருந்து இங்கே வந்து அவங்களோட யாகத்துக்கு உதவினார். அப்பேற்பட்ட ரொம்பவும் முக்கியமான புண்ணிய கஷேத்திரங்க இந்த நைமிச்சாரண்யம். நாங்கள் நைமிச்சாரண்யம் போய் சேர்ந்தப்போ இந்த சக்கர தீர்த்தத்தில் கூட்டமே இல்லைங்க. காலையிலேருந்து ரொம்பவும் கூட்டம் இருந்துக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறப்ப ராத்திரி ஒரு 7 o'clock மேலே ஆனதுனால கூட்டமெல்லாம் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்துச்சுங்க. இந்த ஊர் வந்து ஒரு 7:30 மணிக்கே வந்து ரொம்ப அடங்கிடுதுங்க. நைட் ஆனப்படினால நாங்கள் வந்து சக்கர தீர்த்தத்தில் வந்து இறங்கி எங்கள் தண்ணியை வந்து எங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டு சுற்று பக்கம் இருக்கிற கோயிலில் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோங்க. சக்கர தீர்த்தமெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து எஸ்எஸ் ட்ராவல் நைட்டு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டோட நைட்டாக லக்னோவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தோங்க. லக்னோ வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. நாங்கள் லக்னோவில் போகிறப்ப எங்களுக்காக ரேடிசன் ஹோட்டல் லக்னோவில் எங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லக்னோவுக்கு போகிறப்ப ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. லக்னோவில் ரேடிசனில் நாங்கள் வந்து
ரூம் செக்இன் பண்ணாங்க. அந்த ரூமோட வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ரேடிசன் லக்னோ. இங்கே வந்து நைட்டு தங்கிக்கிட்டு அடுத்த நாளில் நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனியாக கிளம்பினோம். ரேடிசனில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுனால நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும் அங்கே மெட்ரோ ரயில் இருக்குது. அந்த மெட்ரோ ரயிலில் இறங்கி ஊருக்குள்ளார போய் பார்க்கலான்னு போனோம். ஊருக்குள்ளேயே ஒரு சில இடத்துல வந்து சிலர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நாங்கள் வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. நாங்கள் ஸ்லைட்டாக அங்கே இருக்கிற ஹோட்டலில் வந்து லன்ச் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்டு, அதாவது லக்னோவோட ஏர்போர்ட்டுக்கும் மெட்ரோ ரயில் அங்கேருந்தே போகுதுங்க. ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நாங்கள் மெட்ரோவில் ஏறி அங்கேருந்து லக்னோ ஏர்போர்ட் போய் சேர்ந்தோங்க. லக்னோ ஏர்போர்ட்டில் எங்களுக்கு வந்து எஸ்எஸ் ட்ராவல்ஸ் எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எங்களோட ஃப்ளைட் வந்து ஈவினிங் 4 மணிக்கு. நாங்கள் வந்து 2 மணிக்கே லக்னோ ஏர்போர்ட் போய் சேர்ந்தோங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து லக்னோவிலேருந்து ஹைதராபாத் வந்து சேர்ந்தோங்க. இது தாங்க எங்களோட காசி யாத்திரையோட 6 days பிளானு. இந்த காசி யாத்திரை ட்ரிப்பில் ஏற்கனவே நான் வந்து 6 வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 6 வீடியோவோட லிங்க்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த நைமிசாரண்யம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் கொடுக்க தான் எங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இதில் வந்து இந்த காசி யாத்திரை ட்ரிப்பில் நாங்கள் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரையில் காசி விஸ்வநாதரை நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம். ஜோதிர்லிங்க யாத்திரையோட பிளேலிஸ்ட்லேயும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறேன். இந்த காசி யாத்திரை ட்ரிப்பு இதோட நிறைவு பெறுதுங்க. நன்றி, வணக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.